இது கோடை காலம். இந்த கோடை காலத்தில் என்ன விதமான வைரஸ் நோய்களுக்கு நாம் ஆளாகுவோம்? அதில் முக்கியமான மம்ஸ் வியாதி என்றால் என்ன? அதை தாக்கும் வைரஸ் தான் எது? இந்த நோய் தப்பிப்பது எப்படி? இது போன்ற கேள்விகள் நம் மனதில் நிச்சயமாக எழும். பொதுவாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மம்ஸ் ஒரு வைரஸ் வியாதி. எப்படி என்று பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா புட்டால் அம்மை என்று சொல்லுவாங்க. காதுக்கு கீழ் கன்னத்தில் 2 சுரப்பிகள், நம்மளோட சுரப்பிகள் இருக்கும். பரோட்டிட் கிளாண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த சுரப்பிகள் வீங்கிவிடும். ஒரு சில நேரங்களில் ஒரு பக்கம் மட்டும் வீங்கி இருக்கும், சில நேரங்களில் 2 பக்கமும் வீங்கி இருக்கும். இது வீங்குவதற்கு காரணம் இன்ஃபெக்ஷன் ஒரு காரணமா இருக்கலாம், அது பாக்டீரியா இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். முக்கியமாக இந்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா மம்ஸ் வைரஸ்னால இருக்கலாம். இந்த மம்ஸ் உற்பத்தி பண்ணும் இந்த வைரஸ் பாராமிக்சோ வைரஸ் என்று மருத்துவத்தில் கூறுவார்கள். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா த்ரூ ஏரோசால் ஸ்ப்ரெட், அதாவது ஏர்ல தான் இது ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி என்று பார்த்தால் நம்மளுடைய நாம் பேசும் பொழுது, ஸ்னீஸ் பண்ணும் பொழுது, நாம் எச்சில் துப்பும் பொழுது, அது மூலமாக இந்த வைரஸ் காற்றில் மண்டலத்தில் பரவி மற்றவர்களை இது பாதிக்கும். எவ்வளவு நேரம் கழிச்சு இது பாதிக்கும் என்று பாத்தீங்கன்னா 2 to 3 weeks ஆகும் இந்த வைரஸ் பாடியில நமக்கு பிரச்சனைகள் கொடுப்பதற்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஏக் வரும், தாடையில் அந்த ஸ்வெல்லிங் வரும், அடுத்தது ஃபீவர் வரும், பாடி பெயின் வரும். சில குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளா இருந்தா அவங்களோட அந்த டெஸ்டிஸ் சொல்லுவாங்க, சிறுநீர் கழிக்கும் இடத்துக்கு கீழே இருக்கும் அந்த டெஸ்டிஸ்ல வலி இருக்கும். ஃபீமேல் சில்ட்ரனா இருந்ததுன்னா உங்களுக்கு அடி வயிற்றில் ஒரு விதமான பெயின் எடுக்கும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஃபுட்டு சரியா எடுக்க மாட்டாங்க. இது போன்ற உபதைகள் நிச்சயமாக அந்த வைரஸ் தாக்குதலுக்கு ஆனவர்களுக்கு இந்த பிரச்சனை நிச்சயமாக தரும். இதை மருத்துவர்களிடம் அணுகி இது போன்ற இதுக்கு வீட்டிலேயே இது ஒரு அம்மை, இது நம்ம வீட்டிலேயே எதுவும் பண்ணக்கூடாது, இதுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்காது கூடாது என்று அந்த ராங் கான்செப்ஷனோட நீங்க எதுவும் போகக்கூடாது. இது வைரஸ்னால் ஏற்படும் நோய். மாஸ்க் அணிந்து கொள்ளலாம். வாட்டர் நல்லா எடுத்துக்கணும். நல்ல வேக வைத்த உணவுகளை, சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபுட்டு எடுத்த பிறகு நல்ல சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ணணும். அடுத்தது நாம் கைகளை நல்லா கழுவி, முகங்களை எல்லாம் கழுவி அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபீவருக்கும் மற்றும் இது மாதிரி பாடி பெயினுக்கு தேவையான மருந்துகள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர்ல பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் சைல்டா இருந்ததுன்னா அவங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வெகுவாக குறைத்து விடும். அதே போன்று ஃபீமேல் சில்ட்ரனாக இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அந்த எக் ப்ரொடக்ஷன் ஓவரியில் இருந்து நடப்பதை தடுத்துவிடும். பல ஆண்டு காலமாகவே நாம் MMR வேக்சின் கொடுத்து கொண்டிருக்கிறோம். காலம் கடத்தாமல் நீங்கள் மருத்துவர்களை அணுகி இந்த வைரஸ்க்கு நீங்கள் உண்மையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் இந்த வைரஸ்னால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெற்று விடலாம்.